إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்றாருளாளன் நிகரச்சன்படையோன் அல்லாஹு தஆலாவின் திருப்பெயரால் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஹஜ்ஜுடைய மாதத்தை பெரும்பாலான பகுதியை கடந்து அந்த மாதத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை மிகச் சிறப்பாக நிறைவேற்றியவர்களாக ஒரு திருப்தியோடு இந்த ஹுத்பாவிலே நாம் கலந்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களை இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு பொறுப்போடு ஒரு மஸ்ஊலியத்தோடு அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறார். அது நாம் மாணவனாக அல்லது ஒரு ஆசிரியனாக, பெற்றோராக, பிள்ளைகளாக, அல்லது ஒரு ஊர் தலைவராக, அல்லது ஏதோ ஒரு பதவி நிலையை வகிப்பவராக நாம் பொறுப்பே வகிக்க முடியவில்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்றில் நாம் அந்த பொறுப்போடு இருந்து கொண்டே இருக்கிறோம். எங்களை போன்ற பொறுப்புதாரிகளுக்கு, இந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்கள் பொறுப்பை நிறைவேற்றியதற்கு பிற்பாடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற ஒரு அழகான முன்மாதிரி ஒன்றை இன்றைய ஹுத்பாவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். முதல் பகுதி என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்பு என்ன என்பதை மிகச் சுருக்கமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் விளங்கப்படுத்தியிருந்தார். நாம் எந்த பதவியை வகிப்பதாக இருந்தாலும், பொறுப்பை வகிப்பதாக இருந்தாலும், என்னோட பொறுப்பு, அதனுடைய வரையறை, அது நான் என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு இருக்கணும். எஸ் அ ஃபாதரா என்ற கடமை என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். உதாரணமாக எஸ் அ ஸ்டூடெண்டாக, ஒரு மாணவனாக நான் என்ன செய்யணும் என்ற கடமையை பட்டியலை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆசிரியராக, ஒரு டீச்சராக நான் என்ன செய்யணும், ஒரு சமூகத்தில் ஒரு பொறுப்பை வகிக்கிற பொழுது என்ற கடமை என்ன, பொறுப்பு என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ் தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொறுப்பை, கடமையை பற்றி சொல்கிற நேரம் அல்லாஹ் சொல்கிறான்: யா அய்யுர் ரசூல், ரசூலே, பல்லிக் மா உன்சில இலைக்க மிர் ரப்பிக், உங்களுடைய இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டதை நீ பல்லிக், எத்தி வைப்பீராக. இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்: வஅன்ஸல்னா இலைக்க ஸிக்ர லிதுபய்யின லின்னாஸ் மா உன்சில இலைஹிம், அவர்களுக்காக இறக்கப்பட்டதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவது, தபீன் பண்ணுவது உங்களுடைய டியூட்டி என்று அல்லாஹ் தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறான். உதுஉ இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா, நீங்கள் உங்களோட பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றுகிற பொழுது நீங்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்ற விதம் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அலையுங்கள். நீங்கள் அழைக்கும் பொழுது நீங்கள் ஹிக்மத்தோட, ஞானத்தோடு அலையுங்க. வல் மௌஇதத்தில் ஹஸனா, அழகான உபதேசத்தோடு அலையுங்க. அதே நேரத்தில் வஜாதில்ஹும் பில்லத்தி ஹி அஹ்சன், அவர்களோட அழகான கலந்துரையாடல் நிறைவேற்றுங்க. அது மிகச் சிறப்பாக இருக்கும். உரையாடல் முறை இருக்கிறதே, இதை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறான். இது தாவா முறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடமை என்ன, அதை எப்படி செய்யணும் என்று அல்லாஹு தாலா ஓடராக சொல்லி கொண்டு வாரான்.
அதே மாதிரி அல்லாஹு தாலா இன்னும் ஒரு வசனத்தில் சொல்கிறான், ஹுவல்லதி பாஸஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. நபியுடைய டியூட்டியை இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்றான், ஒன்றுமே தெரியாத உம்மி சமுதாயத்தில் இருந்து ஒரு நபி வந்திருக்கிறார், அவருக்கு டியூட்டி என்னன்னு கேட்டால் அவர் படிப்பிக்கணும், ஒரு டீச்சராக இருக்கணும். எஸ் அ டீச்சராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிற வசனங்களை ஓதி காண்பிப்பது, அதை விளங்கப்படுத்துவது, அதன் மூலமாக வயுஸக்கீஹிம், அவர்களுடைய உள்ளங்களை தஸ்கியா செய்வது, அதே நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, கிதாபையும் ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பை அல்லாஹு தாலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். மிகச் சுருக்கமாக ரசூலுல்லாஹ் தண்ட பொறுப்பை பற்றி விளங்கப்படுத்துகிறாங்க. எப்படின்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கும் என் சமுதாயத்துக்கும் உதாரணம் என்னென்னா, ஒரு நெருப்பு மூட்டுகின்ற ஒருவரை போல, வைன்னமா மசலி ஒ மசலு உம்மத்தி கமசலி ரஜுலின் இஸ்தௌகத நாரா, நெருப்பு மூட்டுகின்ற ஒரு மனிதனை போல. நெருப்பு மூட்டினா அந்த நெருப்பை நோக்கி விட்டல்கள், சின்ன சின்ன பூச்சிகள் பறந்து வரும். அந்த பூச்சியோடைய நினைப்பு என்னென்னா, இந்த நெருப்புக்கிட்ட போனால் எனக்கு வாழ்க்கை இருக்குது, என் வாழ்க்கை பிரகாசமாயிரும் என்று அந்த 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 பூச்சிகள் நினைச்சு கொண்டு பறந்து வருது. அந்த நெருப்புக்கிட்ட இருக்கிறவர், நெருப்பை மூட்டினவருக்கு தான் தெரியும், இந்த நெருப்புக்கிட்ட வந்து அது பொசுங்கிரும், வாழ்க்கை அழிஞ்சு போயிரும் என்று அதை விளக்கி கொண்டே இருக்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நானும் நீங்களும் நரகத்தை நோக்கி எங்களோட மன உச்சைகளை பின்பற்றி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ட பொறுப்பை சொல்கிற நேரம், நான் உங்களுடைய அந்த இடுப்பை வஅன ஆஹிதும் பிஹுஜுஸிக்கும் வஅன்தும், நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள், அந்த நெருப்பை நெருங்கி கொண்டே இருக்கிறீர்கள், நரகத்தின்பால் விரைந்து கொண்டே இருக்கிறீர்கள், நான் உங்களுடைய இடுப்பை பிடித்து இழுத்து கொண்டே இருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவேளை நானும் நீங்களும் சொர்க்கம் போவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால், அல்லாஹு தஆலாவினுடைய நாட்டத்திற்கு பிறகு அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த தாவா என்ற உழைப்பு பின்னால் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வினுடைய உழைப்பு இருந்தால் இருக்கிறது என்பதனால் தான் நானும் நீங்களும் சொர்க்கம் ஒருவேளை செல்ல முடியும். அல்லாஹு தஆலாவினுடைய அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொறுப்பை பற்றி தாங்க மிகச் சுருக்கமாக விளங்கப்படுத்தினாங்க. இதே போல் எப்பையும் எந்த பொறுப்பு வகித்தாலும் எங்களோட மனசுக்குள்ள ஏண்ட கடமை என்ன, நான் எப்படி செய்யணும் என்ற தெளிவான ஒரு பார்வை எங்கள்கிட்ட இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை 23 ஆண்டு காலம் செய்கிறார்கள். கடைசி ஹஜ்ஜி ஹஜ்ஜத்துல் வதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றுகிற பொழுது, அந்த இடத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பால் ஈர்க்கப்பட்ட நபித்தோழர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அந்த நபித்தோழர்களை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க, நான் என்னை பற்றி உங்களிடத்தில் வினவப்படுவேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி? வ அன்தும் மஸ்ஊலூன அன்னி, என்னை பற்றி, என் சேவை பற்றி, என் கடமை பற்றி, என் பொறுப்புகளை நான் நிறைவேற்றுவது பற்றி நீங்கள் வினவப்படுவீர்கள். அப்படி வினவப்பட்டால், அப்படி உங்களிடத்தில் அல்லாஹ் என் கடமை பற்றி, பொறுப்புகள் பற்றி, என் சேவை பற்றி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த நபித்தோழர்கள் சொன்னார்கள், காலு நஷ்ஹது அன்னக கத் பல்லக்த வ அத்தைத வ நஸஹ்த. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி அல்லாஹ் ஒரு வேளை எங்களிடத்தில் கேட்டால் நாங்கள் சத்தியமிட்டு சொல்வோம், உங்களுடைய கடமையை மிகச்சிறப்பாக அத்தைத்து நிறைவேற்றினீர்கள், உங்களுடைய அமானிதத்தை நீங்கள், அந்த பொறுப்பை நீங்கள் சிறப்பாக ஒப்படைத்தீர்கள், மிகச்சிறப்பாக உங்களுடைய பணியை நீங்கள் செய்தீர்கள் என்று நாங்கள் சொல்வோம். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்னால், அல்லாஹும்ம ஷ்ஹத், யா அல்லாஹ், நான் என் பொறுப்பை சரியாக செய்தேன் என்று, என் கடமைகளை இந்த 23 ஆண்டு காலம் நான் மிக முறையாக நிறைவேற்றினேன் என்று இந்த மக்கள் சான்று பகருகிறார்கள், அதற்கு நீயே சாட்சியாக இருந்து கொள் என்று சொன்னார்கள். நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் ஏதோ ஒரு பொறுப்பை வகித்தால் அந்த பொறுப்பின் மூலம் பயன்பெறுகிறவரிடத்தில் இந்த கேள்விக்கு பதில் எதிர்பார்க்கணும்.
நாங்கள் கணவனாக இருந்து கொண்டு என் மனைவியிடத்தில் என் கணவன் என்ற பதவியை அந்த அந்த பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றினேனா என்று ஒரு கேள்வி என் மனைவியிடத்தில் கேட்கும் அருகதை எனக்கும் உங்களுக்கும் இருந்தால், அந்த மனைவி உங்களால் முடிந்தவரை மிகச் சிறப்பாக செய்தீர்கள் என்ற ஒரு பதிலும் அவர்கள் சொன்னால், அல்லாஹும்ம ஷ்ஹத், யா அல்லாஹ், என் பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றியிருக்கிறேன் என்பதற்கு ஒரு சாட்சியை நான் விட்டு செல்கிறேன். நானும் நீங்களும் ஒரு தந்தையாக என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, அந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றியிருந்தால், நானும் நீங்களும் என் பிள்ளைகளிடத்தில் கேட்கிறோம், நான் என் பொறுப்பை சரியாக நிறைவேற்றினேனா, அந்த கடமையை சரியாக செய்தேனா என்ற ஒரு கேள்வி கேட்டால், நானும் நீங்களும் கேட்கிற கேள்விகளுக்கு என் பிள்ளைகள் உங்களுக்கு எனக்கு பதில் சொல்லுகிற பொழுது, உங்களால் முடிந்தவரை மிகச் சிறப்பாக செய்தீர்கள் என்ற பதிலை நாம் எதிர்பார்த்து இந்த கேள்வியை கேட்டால், அவங்களும் அப்படி ஒரு பதில் சொன்னா, அல்லாஹும்ம ஷ்ஹத், யா அல்லாஹ், என் தந்தை என்ற பொறுப்பை மிகச் சரியாக செய்திருக்கிறேன் என்ற அந்த மன திருப்தியோடு விடைபெறுகின்ற நாளாக உங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றிய நாளாக இருக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதைத்தான் லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் கடைசி அந்த நாட்களில் ரசூலுல்லாஹ் கேட்ட இந்த கேள்வியில் நமக்கு இருக்கிற பாடம் இதுதான். சகோதரர்களே, ஒரு ஆசிரியராக நான் ஒரு பாடசாலையை கற்பிக்கிறேன். என் மாணவர்களுக்கு, என்னிடத்தில் இருந்து பயின்ற மாணவர்களிடத்தில் நான் கேள்வி கேட்கிறேன். நான் என் கற்பித்தல் முறையில், நான் என் பொறுப்பை நிறைவேற்றுவதில் சரியாக நடந்து கொண்டேனா? அவர்கள் சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், உங்களால் முடிந்தவரை மிகச் சிறப்பாக செய்தீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹும்ம ஷ்ஹத், யா அல்லாஹ், என் பொறுப்பை மிகச் சரியாக செய்திருக்கிறேன் என்பதற்கு நான் சாட்சிகளை விட்டு செல்கிறேன். ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கொள்ளணும் என்று கேட்டால், அல்லாஹு தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவருடைய சமுதாயத்தை பற்றி சொன்னதாக ஒரு செய்தி புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. யுதுஆ நூஹ யௌமல் கியாமா, மறுமை நாள்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைப்பான். ஃபயக்கூலு லப்பைக் வ ஸஅதைக் யா ரப், அவர் சொல்வார், யா ரப்பே, நான் அடிபணிந்து விட்டேன், இதோ வந்து விட்டேன் என்று சொல்வார். அப்பொழுது அல்லாஹு தஆலா கேட்பான், ஹல் பல்லக்த, உன் பொறுப்பை சரியாக நிறைவேற்றினாயா என்று அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்பான். அந்த சமுதாயத்திடத்திலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி விசாரிக்கப்படும். அந்த மக்கள் சொல்வார்கள், மா அத்தானா மின் நதீர், எங்கள்கிட்ட யாரும் வரலையே, அப்படி நூஹும் வரல, நூஹை போல யாரும் வரல, அப்படி தாய்கள் யாரும் வரல, எங்களை எச்சரிக்கை செய்யல, நரகத்தை பற்றி சொல்லல, மௌத்தை பற்றி சொல்லல என்று சொல்வார்கள். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அப்பொழுதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில், மை யஷ்ஹத் லக்க, உனக்கு யார் சாட்சி, நீ செய்த கடமையை, நீ நிறைவேற்றிய கடமையை நீ நிறைவேற்றினாய்தான் என்ற அந்த சாட்சியம் யார் என்று கேட்ட பொழுது அல்லாஹு தஆலாவிடத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, முஹம்மதுன் வ உம்மத்துஹு, எங்களையும் எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மறுமையில் இவங்க ரெண்டு சாராரும் தான் எனக்கு சாட்சி என்று சொல்வார்கள். நறும் இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனிலிருந்து நாங்கள் படிச்சிருக்கிறோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள், வலகத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, கிட்டத்தட்ட 950 வருடங்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய சமுதாயத்தோடு போராடி தாவா செய்திருக்கிறார்கள். அவருடைய பொறுப்பை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த தாவாவுக்காக, இந்த இஹத்துவத்திற்காக உழைத்திருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை நானும் நீங்களும் படித்திருக்கிறோம். இந்த வாக்குறுதியை, இந்த விஷயத்தை நாங்கள் மறுமை நாளில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் போய் நூஹ் அவருடைய கடமையை சரியாக செய்தார் என்று சாட்சி சொல்வோம். அல்லாஹு தஆலா எங்களை அந்த இடத்தில் வைத்திருக்கிறான். உம்மத்தன் வசத்தன் லி தக்கூனு ஷுஹதா, உம்மத்தன் வசத்தன், ஒரு நடுநிலை சமுதாயமாக, நேர்மையான சமுதாயமாக, பொய் புரட்டி ஏமாத்தி இல்லாத சமுதாயமாக, உண்மையை சொல்கின்ற ஒரு சமுதாயமாக அல்லாஹ் எங்களை வச்சிருக்கிறான். நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நானும் நீங்களும் ஒரு கடமையை, ஒரு பொறுப்பை வகிக்கிற பொழுது அந்த கடமையில் இருந்து
நாம் விடைபெறுகிற பொழுது அல்லாஹ் தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பொறுப்பை நிறைவேற்றி விட்டேனா என்ற இந்த கேள்வியை கேட்கின்ற அந்த தருணம் இருக்கிறதே, அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 91 நாள் 3 மாதங்கள் வாழ்ந்தாங்க என்று தான் வருகிறது. ரசூலுல்லாஹ்வினுடைய கடைசி காலத்தை பற்றி ரசூலுல்லாஹ் அறிந்திருந்தார்கள். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத அன்னாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, இந்த வசனம் இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி காலம் என்பதை உணர்ந்தார்கள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 பொறுப்புகள் வழங்கப்படுகிறது. அது என்னண்டா, ஒன்று அல்லாஹுவை புகழ்ந்து கொள்ளுங்க, வஅம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நிஅமத்துகள் இருக்கிறதே, அல்லாஹ் நல்ல சாலிஹான பிள்ளைகளை தந்திருக்கலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்களே, அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி இஸ்மாஈல வ இஸ்ஹாக. அல்லாஹ் தஆலாவினுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில முதுமையில் தன் பிள்ளைகளுக்காக, தன் பிள்ளைகளை பெற்றதற்காக, தனக்கு இப்படி சாலிஹான பிள்ளைகள் கிடைத்ததற்காக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுவை புகழ்கிறார்களே, அதே மாதிரி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறது, நீங்கள் அதிகமாக தஸ்பீஹ் செய்து கொள்ளுங்க, அல்லாஹுவை புகழுங்க. அல்லாஹ் உங்களுக்கு செய்த நிஅமத்துகளை நினச்சி நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹுக்கு. யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சந்தித்த சோதனைகளை பற்றி நாங்கள் அடிக்கினா அவங்க சந்தோஷப்படுகிற நிகழ்வை விட சோதனையால் சோதிக்கப்பட்ட கஷ்டப்பட்ட நிகழ்வு தான் அதிகம். ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போயிட்டு வார நேரம், ரசூலுல்லாஹ் அடி வாங்கி இரத்தம் வழிகிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாவா எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னா, நான் கூப்பிட்டேன், அழைத்தேன், என் பொறுப்பு நிறைவேறிவிட்டது என்று ரசூலுல்லாஹ் நினைக்கல. அப்படி நினைத்திருந்தால் என் பொறுப்பு நிறைவேறிவிட்டது, நான் என் கடமையை செய்து விட்டேன், யா அல்லாஹ் அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, அவர்கள் அழிச்சு போடு என்று ரசூலுல்லாஹ் உத்தரவிட்டிருக்கலாம், அல்லது அப்படி ஒரு ஆசையை வைத்திருக்கலாம். அல்லாஹ் 2 நபிமார்களை அனுப்பினான். தாயிஃபில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன் அழைப்பு பணி தோற்று அவர்கள் வெறுப்படைந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது இவர்களை தண்டிக்கட்டுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு தாயி உடைய, ஒரு அழைப்பாளனுடைய பொறுப்பு, ஒரு பொறுப்பை வகிப்பவருடைய பண்பு எப்படியாக இருக்கணுமெண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்றைக்கு இவர்கள் இப்படி நடந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இவருடைய சந்ததி இந்த கொள்கையில், இந்த மார்க்கத்தில் இணையக்கூடுமாகவே அவர்களை அப்படியே விட்டு விடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ரைட்ஸ் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் விரும்பினால் அந்த தாயிஃப் நகரத்தை அப்படியே அழித்து இருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பின் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அந்த கடமையை நிறைவேற்றுவதனுடைய பெனிஃபிட்டை ரசூலுல்லாஹ் எப்போ எதிர்பார்க்கிறாங்கடா, உடனே அல்ல, இவங்க இல்லாட்டி இவருடைய தலைமுறையாவது ஏற்றுக்கொள்ளும். சகோதரர்களே, இந்த தாவா, இந்த பணியை செய்கின்ற, இந்த பள்ளிவாசலில் கடமை செய்கின்ற, அல்லது இதே போன்று இந்த இலங்கையில் யாரெல்லாம் பொறுப்பை வகிக்கிறீர்களோ, தாவா செய்கிறீர்களோ, இந்த தாவாவுக்காக உழைக்கிறீர்களோ, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அர்ப்பணிப்போடு செயல்படுகிறீர்களோ, ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய அந்த எண்ணம் என்னண்டா, இன்ஷா அல்லாஹ் இந்த தலைமுறை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அடுத்த தலைமுறை இன்ஷா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும். அடுத்த தலைமுறையை டார்கெட் பண்ணி எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எதிர்பார்ப்பு அப்படி இருந்திருக்கிறது. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவே தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அவங்களோட உழைப்பினுடைய கடைசி காலம், உழைப்பினுடைய 23 ஆண்டு கால பின்பகுதி சந்தோஷமான மகிழ்ச்சியான ரசூலுல்லாஹினுடைய உழைப்பினுடைய அந்த பெனிஃபிட்டை அடைகின்ற, அதை பார்க்கிற அந்த சந்தோஷத்தை கண்கூடாக ரசிக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹு தாலா கொடுக்கிறான். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், வெற்றி வந்து கொண்டே இருக்கிறது. கூட்டம் கூட்டமாக மக்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழைப்பால் ஈர்க்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளுங்க. 2வது ஒரு விஷயம் அல்லாஹ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், நீங்க அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்க. சகோதரர்களே, நாம் ஒரு காலத்தில் தந்தையாக இருந்தோம். இப்போ பொறுப்புகளை எல்லாம் பிள்ளைகளிடத்தில் பாரம் கொடுத்துட்டு ஓய்வெடுக்கின்ற முதுமை நிலைக்கு, நம்ம பென்ஷன் எடுக்கிற
அல்லது ரிட்டையர்ட் பேர்சன் என்று சொல்கின்ற அந்த இடத்திற்கு வந்துட்டோம்டா அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 2 விஷயத்தை சொல்லி கொடுக்குறான். அது என்ன தெரியுமா? நீங்கள் எஸ் அ ஃபாதரா, ஒரு தந்தையாக அல்லது ஒரு ஆசிரியராக அல்லது நீங்கள் ஒரு தலைவராக ஏதாவது ஒரு பொறுப்பை நீங்கள் வகித்து அதிலிருந்து விடைபெறுகிறீர்கள்டா அதுக்கு பிறகு நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அதிகமாக இஸ்திக்ஃபார் செஞ்சு கொள்ளணும். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன் பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி என்று சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் பெரும்பாலும் பாவம் செய்வதில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறோம். அல்லாஹு தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்திக்ஃபாரை பற்றி சொல்லி கொடுக்குறான். அப்போ நாங்கள் அதிகமாக ஓய்வு காலம், நாங்கள் பொறுப்புகளிலிருந்து விடுபட்டிருக்கிறோம், பொறுப்பை நாங்கள் இன்னொருவருக்கு பாரப்படுத்திட்டோம், மகனுக்கு கொடுத்துட்டோம், மகளுக்கு கொடுத்துட்டோம், அல்லது வேறொரு தலைமுறைக்கு கொடுத்துட்டோம், இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம்டா நாங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நம்ம இவ்வளவு காலமும் செய்த அந்த பணியினுடைய அந்த பொறுப்பினுடைய பெனிஃபிட்டை பார்க்குற நேரம் அல்லாஹ் அதிகமாக புகழ்ந்து கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ், நான் உழைத்த உழைப்பினுடைய வெகுமதியை, நான் உழைத்த உழைப்பினுடைய பெருமானத்தை, நான் உழைத்த உழைப்பினுடைய அந்த அந்த அசர்களை நான் பார்க்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. யா அல்லாஹ், இந்த பயணத்தில் நான் தவறு செய்திருப்பேன் யா அல்லாஹ், நான் ஏதாவது பிழை விட்டிருப்பேன் யா அல்லாஹ், என்னால் சில பேருக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்கும் யா அல்லாஹ், என்னைய மன்னிச்சுக்கொள் யா அல்லாஹ் அண்டு கடைசி நிமிடம் வரைக்கும் இந்த இஸ்திக்பாரை நாங்கள் கண்டினியூ பண்ணணும் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்குறான். இந்த 2 விஷயத்தையும் கவனித்து பாருங்கள். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ட பொறுப்பை சரியாக நிறைவேற்றினேனா என்று அடிக்கடி அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து கேட்கிறார்கள். இரண்டாவது, தன் பொறுப்பில் ஏதாவது தவறு நடந்திருந்தால் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு என்று பணிவோடு அல்லாஹ்வுக்கு முன்னால் இஸ்திக்பாரோடு தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டதுக்கு பிறகு மா ஸல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தன் பஅத அன் நஸலத் அலைஹி இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயம் இறக்கப்பட்டதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹானக ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி என்ற வார்த்தையை அதிகமாக சொல்லுவாங்களாம். சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. முதல் பகுதி அல்லாஹ்வை புகழ்றது, ரெண்டாவது பகுதி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்கிறது. நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்பை நிறைவேற்றுதல் என்ற பகுதியில் ரசூலுல்லாஹ் கையாண்ட அணுகுமுறைகளை நாங்கள் குறிப்பாக இந்த முதல் பகுதியில் பார்த்தோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நிறைந்த பாடங்களை இதில் வைத்திருக்கிறான். அக்கூலு கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருஹு இன்னஹுல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். அம்மா பஅத். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, 2 விஷயம். மழை பெஞ்சிடப்படாது இந்த துவா செஞ்சு கொள்ளுங்கோ. நிறைய சகோதரர்கள் வெளியே நிற்கிறாங்க. அல்லாஹ் இந்த கடமையை இடையூறு இல்லாமல் நிறைவேற்றி கொள்வதற்கு உதவி செய்யணும் என்று பிரார்த்தனையோடு இருக்கிற இறுதி கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு விஷயத்தை நான் பதிவு செஞ்சு கொள்கிறேன். பொறுப்பை வகிக்கிற மனிதர்கள் தண்ட பொறுப்பில் ஏதாவது சின்ன தவறு நடந்தாலும் அதை பெருசாக நினச்சி அதை சரி செஞ்சு கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை தன்னுடைய கையில் இருந்த குச்சியால் இடுப்பில் குத்தினாங்க ரசூலுல்லாஹ். காரணம் என்னென்னா, கான ஃபீஹி முஸாஹுன் பைனமா யுதஹிகுஹும், அவரை வேலை சும்மா நையாண்டி நக்கல் அடித்து சிரிப்பு காட்டுவார். அவருடைய பர்சனாலிட்டி என்னென்னா கொஞ்சம் நகைச்சுவை பேச்சாளர்கள், நகைச்சுவையாக நடந்து கொள்கிற மனிதர். ரசூலுல்லாஹ் அந்த நகைச்சுவை உச்சத்தை போகும்போது அவருடைய இடுப்பில் ரசூலுல்லாஹ் தண்ட கையில் இருந்த குச்சியால் குத்தி விட்டாங்க. அவரை சொன்னார், யா ரசூலுல்லாஹ் நீங்கள் எனக்கு அநியாயம் செஞ்சிட்டீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரி பரவாயில்ல, நாங்கள் பிடிங்க, நீங்களும் அதை திருப்பி செஞ்சுருங்க, அநியாயம் சேமாயிரும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவர் திருப்பி சொன்னார், கையில் குச்சியை வாங்கிட்டு, நான் உடுப்பு இல்லாமல் இருக்கிறேன், நீங்கள் உடுப்போடு இருக்கிறீங்க, நீங்கள் குத்தின அந்த இடம் உடுப்பு இல்லாத இடத்துல குத்திக்கிறீங்க,
இப்போ நீங்கள் உடுப்போட இருக்கிறீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடையை தூக்கினார்கள். இவர் ஓடி போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி பிடித்து மோந்தார்கள். அவர் சொன்னார், என் நோக்கம் உங்களை குத்துவதோ அடிப்பதோ அல்ல, எனக்கு உங்களை கட்டி பிடிச்சி மோந்து கொள்ளணும் என்ற அந்த ஏக்கம் இருந்து அதற்காகத்தான் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று சொன்னாங்க. சுனன் அபுதாவுதில் பதிவு செய்யப்பட்ட, தபரானியில், பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்ட இந்த செய்தி, நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, நபித்தோழர்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பொறுப்பில் ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அதை உடனுக்குடன் சரி செய்வதில் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு இதைத்தான் எதிர்பார்க்குறாங்கன்ற ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் அப்படியா, நான் உங்களுக்கு குத்திட்டேனா, அது உங்களுக்கு பிரச்சனையாகிருச்சா, உங்களுக்கு ஒரு அநியாயமாக படுதா, நாங்க அதை நீங்கள் இப்போவே சோல்வ் பண்ணிக்கோங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தவறை அல்லது தவறு என்று ஒரு நிலை வருகிற பொழுது அதை சரி பண்ணிக்கொள்கிற அந்த மனநிலையில் இருந்திருக்கிறார்கள். நானெல்லாம் தலைவர், நானெல்லாம் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறேன், நான் வாப்பாடா, நான் செஞ்சதுக்கு நீ குத்தம் பிடிப்பியான்னு கேட்கலாது. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொறுப்பை வகிக்கிற பொழுது அதை செய்யலை. கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு ஒரு பொறுப்பு தந்துட்டு போனாங்க. பல்லிகி ஷாஹிதல் காயிப, யார் இந்த மார்க்கத்தை தெளிவாக தெரிந்து கொண்டீர்களோ, பல்லிகு அன்னி ஒலவாயா, ஒரு விஷயம் என்னை பற்றி உங்களுக்கு தெரிய வந்தாலும், என்னிடத்திலிருந்து ஒரு ஹதீஸை படித்தாலும் நீங்கள் அதை கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த சகோதரனுக்கு, இங்கு வராதவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் 23 ஆண்டு கால பணியை ரசூலுல்லாஹ் நிறைவு செய்கிற பொழுது, நான் செய்த இந்த பணியை இதுக்கு பிறகு நீங்கள் தான் செய்யணும் என்று அந்த தாவா பணியினுடைய பொறுப்பை எங்களிடத்தில் ஒப்படைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் எப்படி 23 ஆண்டு காலம் இந்த அழைப்பு பணிக்காக அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு சோதனைகளுக்கு மத்தியில் இந்த பொறுப்பை நிறைவேற்றினார்களோ, அதே அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு சோதனைகளுக்கு மத்தியில் நானும் நீங்களும் இந்த தாவா பணியை, இந்த அழைப்பு பணியை செய்யணும் என்ற அந்த பொறுப்பை அல்லாஹ் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக தந்திருக்கிறான். அதனால தான் வல்தக்கும் முன்கும் உம்மத்துன் யதுஊன இலல் ஹைர், உங்களில் ஒரு சாரார் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கட்டும், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம், நன்மையின் பக்கம், தீமையை விட்டு விளக்குகின்ற அந்த பணியில் இந்த சமுதாயத்துக்கு பணி செய்யட்டும் என்று அல்லாஹு தஆலா அழைக்கிறான். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் வந்த சமுதாயத்தில் மனிதர்களிலேயே மிகச்சிறந்தவர்கள். காரணம் என்னென்னா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுட்டு போன பணியை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள். ஆகவே அதற்கான தில்லு, தைரியம், அதற்கான ஆளுமை, அதற்கான அறிவை நாங்கள் எப்பொழுதும் என்ன செய்யணும், எங்களுக்குள்ளே வளர்த்து கொண்டே இருக்கணும். டீச் பண்ணுறவங்க எப்பயும் படிக்கணும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தாவா செய்கிறவங்க எப்பயும் படித்து கொண்டே இருக்கணும். அழைப்பு பணி செய்கிறவர்கள் படித்து கொண்டே இருக்கணும், புதிய புதிய விஷயங்களை தெரிந்து கொண்டே இருக்கணும். அதே நேரத்தில் நான் இப்போ சொன்ன இந்த சுருக்கமான அந்த பர்சனாலிட்டி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தாயியாக இருந்து தன் குணநலங்களை எப்படி வெளிப்படுத்தினார்களோ அதை நாங்களும் எங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்ளணும். அந்த பண்பாடு, அந்த பணிவு, அந்த ஒழுக்கத்தோடு இந்த தாவாவை செய்தால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அதற்கான வெகுமதிகளை, பெனிஃபிட்ஸை நம்மட கண்ணுக்கு முன்னாலே அல்லாஹ் காட்டுவான். அல்லாஹ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டியது போல. ஆகவே சகோதரர்களே, இந்த ஹுத்பாவினுடைய சுருக்கமான இந்த உரையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பணியை நிறைவேற்றியது சரியா நிறைவேற்றினேனா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு அந்த பயனாளிகளாக இருந்த, அந்த பணியின் மூலமாக பயன்பெற்ற அந்த நபித்தோழர்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு சொல்கிறோம், உங்களுடைய பணியை நிறைவேற்றினீர்கள், மிகச்சிறப்பாகவே நிறைவேற்றினீர்கள் என்று சான்று பகருகின்ற அந்த ஒரு கேள்வி அல்லது ஒரு ஞானம் அங்கு இருந்திருக்கிறது. அதுபோல் நாங்கள் ஒரு பொறுப்பை வகிக்குகிற பொழுது, நாங்கள் எந்த பொறுப்பை வகித்து எங்களின் மூலம் யார் பயன்படுகிறார்களோ அவரிடத்திலிருந்து இந்த ஒரு திருப்தியான பதிலோடு நாங்கள் அங்கிருந்து விடைபெறணும். அதே மாதிரி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுட்டு சென்ற இந்த பணிகளை நானும் நீங்களும் தொடர்ந்து செய்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு அல் கஃபூர் ரஹீம்.